வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு NINI-NetruIndruNalai. இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இந்த கட்லெட் பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காய் அதுக்கப்புறம் மில்லட்ஸ் வச்சு பண்ண போகிறோம். இந்த ரா பனானா மில்லட் கட்லெட் பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கட்லெட்டில் நம்ம வெங்காயம், பூண்டு, மசாலா எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் உங்கள் ஃபாஸ்டிங் டேஸில் கூட கட்டாயமாக சாப்பிட்லாம். வெளில பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லாவே சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக இருக்கும். இந்த ரெசிபியை நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக இந்த கட்லெட்டில் உருளைக்கிழங்கோ மாவோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வாழைக்காய், மில்லட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கறிகள் தான் யூஸ் பண்ண போகிறோம். காய்கறிகள்னால் ஒரு சின்ன பீட்ரூட், ஒரு கேரட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வாசனைக்கு கொத்தமல்லியும் கொஞ்சம் பொடிகளும் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ரீமியாக இருக்கிற இந்த கட்லெட்டுக்கு க்ரன்ச் கொடுக்கறதுக்கு நம்ம கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். பைண்டிங்க்கு நான் மாவுக்கெலாம் பதிலாக மில்லட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வேக வச்ச மில்லட்ஸ் 1 கப் அளவுக்கு தேவைப்படும். அதனால நான் முன்னாடி நாள் நைட்டே ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்லட்ஸை ஊற வச்சுட்டேன். நீங்கள் மில்லட்ஸை மினிமம் 4 hours ஊற வைக்கணும், மேக்ஸிமம் ஓவர் நைட் ஊற வைக்கலாம். ஊற வச்சு பண்ணும்போது மில்லட்ஸ் இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு நல்லா மலர்ந்து அழகாக சீக்கிரமே வெந்துடும். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வாழைக்காய். நான் 2 பெரிய சைஸ் வாழைக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். வாழைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் இட்லி குக்கர்லேயோ ஸ்டீமர்லேயோ வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைக்காய் வெந்துருத்தா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தியை உள்ளே இறக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வாழைக்காய் ஆற விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் ஒரு கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு நம்ம துருவிக்கலாம். கூடவே ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டையுமே நம்ம நல்லா தோலை சீவிட்டு துருவிக்க போகிறோம். நான் சின்ன துருவல் தான் யூஸ் பண்ணுறேன். கேரட் பீட்ரூட் துருவின அதே துருவல்லையே நம்ம வாழைக்காயும் துருவிக்கலாம். நம்ம வாழைக்காயை தோலோடு தான் வேக வச்சுருக்கோம். துருவறதுக்கு முன்னாடி நீங்கள் தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா துருவிக்கோங்க. வாழைக்காய் துருவினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சீஸ் மாதிரி இருக்கும். வாழைக்காயில் வேக வைக்கும் போது அதோட பிசுபிசுப்பு நம்மளுக்கு போயிடும். அதனால தான் நம்ம வேக வச்சுக்கிறோம். நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா வாழைக்காய் காய் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி கட்லெட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. உங்களால் துருவ முடியலன்னா நீங்கள் வாழைக்காயை பிசைஞ்சு கூட எடுத்துக்கலாம். கேரட், பீட்ரூட், வாழைக்காய் 3த்தையுமே சேர்த்துருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிசைகிறதுக்கு வசதியாக நீங்கள் பெரிய சைஸ் பவுல் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா அலம்பிட்டு தண்ணி இல்லாமல் ட்ரையாக பொடி பொடியாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருங்க. கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாக சேர்க்கும் போது நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். அடுத்ததாக வேக வச்ச மில்லட்ஸை சேர்த்துக்கலாம். 1 கப் வேக வச்ச மில்லட்ஸ் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி சாமா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மில்லட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மில்லட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தாலுமே தப்பு கிடையாது. ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1க்கு 2 நம்ம பொடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு பஞ்சுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். உப்பு, காரம் எல்லாம் வந்துடுது. அடுத்ததாக புளிப்பு தான் நம்மளுக்கு தேவை. புளிப்புக்கு நான் ஆம்ச்சூர் பொடி, அதாவது ட்ரை மேங்கோ பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லா பக்கமும் இந்த ஸ்பைசஸ் ஈவனாக பரவறதுக்கு நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். பிசைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு பந்து மாதிரி உருண்டு திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். ஆரம்பத்தில் இது உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் பிசைய இது நான்ஸ்டிக்கே ஆகிடும். பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்துகிட்டு நம்ம ஷேப் பண்ணிக்க போகிறோம். ஒரு சின்ன பந்து அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டும் போது உங்களுக்கு வெளி லேயர் பார்த்தீங்கன்னா நல்லா வெடிப்பு இல்லாமல் சாஃப்டாக வரும். உருட்டினதுக்கப்புறமா நம்ம கை வச்சுட்டு அப்படியே லைட்டாக அமுத்தினோன்னா உங்களுக்கு அப்படியே ஃப்ளாட் ஆகிடும். எட்ஜஸை வந்துட்டு ரோல் பண்ணி விட்டிங்கன்னா ஸ்மூத் ஆகிடும். இதே மாதிரி மொத்த மாவுமே நம்ம ஷேப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் பார்ட்டியெல்லாம் வருதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். எப்போ தேவையோ அப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். இல்லை உடனே சாப்பிட்றீங்கனாலும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் எய்தர் டீப் ஃப்ரை பண்ணலாம், இல்லைனா ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிட்டு ஒரு கட்லெட்டை அழகாக அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. நீங்கள் எடுத்தோடனே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வெளியிலே குக் ஆகிடும், உள்ளே பார்த்தீங்கன்னா மாவாகவே இருக்கும். அதனால லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாட்டம் சைடு நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடுமே நம்ம குக் பண்ணிக்கலாம். 2 சைடும் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு அப்படியே ப்ரௌன் கலர் வந்துடும். அந்த மாதிரி ஆனதும் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துருங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா கட்லெட்ஸையுமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இந்த கட்லெட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஸ் இல்லைனா க்ரீன் சட்னி இல்லைனா ஒரு கர்ட் டிப் கூட சர்வ் பண்ணலாம். அங்கே இங்கே க்ரன்ச் கொடுக்குற பீனட்ஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம மில்லட்ஸ்லேயும் வாழைக்காலையும் தான் பண்ணியிருக்கோங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்லலைன்னா யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஹெல்த்தியான இந்த கட்லெட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.